ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க பிசினஸ்க்காக எப்படி ரீல்ஸ் டெவலப் பண்றது அண்ட் சேம் டைம் அந்த ரீல்ஸ்க்கான ஹூக்ஸ் எப்படி செட் பண்றது அதை பத்தி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வந்தா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது அண்ட் சேம் டைம் உங்களோட சேல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்றது இதுதான் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். உங்க பிசினஸ்க்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட்டோ இல்லை ஒன் டு ஒன் கன்சல்டிங்கோ தேவைப்பட்டா எனக்கு டேரக்டா நீங்க ஒன் டு ஒன் புக் பண்ணலாம். ஒன் டு ஒன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக நீங்க வீடியோஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது ரீல்ஸா இருந்தாலும் சரி இல்லை யூடியூபா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க வீடியோ மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்க பிசினஸ் நீங்க நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். இல்ல நான் ஸ்டார்ட்லாம் பண்ண மாட்டேன், வீடியோலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் டவுன் ஆயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பா உங்க பிசினஸ்க்காக வீடியோஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்க இன்ஸ்டாகிராமை உங்க பிசினஸ்க்காக நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா ஊக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க ஊக்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் ஆக்சுவலா உங்க வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணுவாங்க. நாம இங்க நம்ம டெவலப் பண்றது இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா பிசினஸ்க்காக தான். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக டெவலப் பண்ண போதில்லை. ஸோ நான் பிசினஸ்க்காக டெவலப் பண்ணும்போது அது என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், அதுலேருந்து எப்படி என்னோட கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ணணும், இதை நம்ம திங்க் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்க போடுற உங்க வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கும் சரி காமன் பீப்புளுக்கும் சரி வேல்யூ ஆட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ வேல்யூ ஆட் பண்ண மட்டும்தான் நான் உங்களை ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிசினஸ் கொடுப்பேன். நாம ஜென்ரல் காமன் ஆடியன்ஸ் ரீச் அவுட் பண்ண போதில்லை. உங்க பிசினஸ்க்கான கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸை ரீச் அவுட் பண்ண போறோம். அண்ட் சேம் டைம் காமன் பப்ளிக்கும் நம்ம வேல்யூ ஆட் பண்ண போறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க வீடியோ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆட் ஹூக் செட் பண்ணணும். அதாவது இன்ஸ்டாகிராம் ஹூக் செட் பண்ணணும். ஸோ அந்த ஹூக் எப்படி செட் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ் இருக்குன்னு சொல்லி உங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி எப்படி பிசினஸ் க்ரோ பண்றது, அதுல ரீல்ஸ் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னா ஃபர்ஸ்ட் ஹூக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹூக்ஸ் என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டி ஹூக்ஸ் இருக்கு, ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹூக் இருக்கு, ஷாக் ஹூக் இருக்கு, டிட் யூ நோ ஹூக் இருக்கு, ரிலேட்டபிள் ஹூக் இருக்கு, பிஃபோர் ஆஃப்டர் ஹூக் இருக்கு, மிஸ்டேக் ஹூக் இருக்கு, பிளஸ் மித் பஸ்டிங் ஹூக் இருக்கு. இந்த ஹூக்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னோட கிளைண்ட்டுக்கு பார்த்தா நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் சைன் பண்ண ஒரு கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணி கொடுத்தேன். இன்னைக்கு ஆர்கானிக்காக பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 லீட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சேம் அதே தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ இது கண்டினியூஸாக 1 month மட்டும் இந்த ஹூக்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கும் டெய்லி 1 or 2 லீட்ஸ் ஆர்கானிக்காக வரும். ஃபர்ஸ்ட் இந்த ஹூக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நான் 1 or 2 ஹூக்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரிமைனிங்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டி ஹூக்ஸ்னா ஒன்றும் இல்லை கைஸ். ஸோ அவங்க பார்க்க வைக்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணோம், ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் உங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஹூக்ஸ் கொடுத்துருக்கேன், சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ்க்கு ஒரு ஹூக் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இப்போ ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேட்ரஸ் பெட் ரிலவெண்டான ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ அப்போ என்ன மாதிரி ஹூக்ஸ்லாம் செட் பண்ணலாம் பாருங்க. ஆக்சுவலா நீங்க 8 மணி நேரம் தூங்குறதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு ஃபீலிங் டயர்டா இருக்கா, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆமா இல்லை நம்ம தூங்குறதுக்கு அப்புறம் டயர்டா இருக்கு சொல்லிட்டு அவனுக்கு அந்த கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஹூக் ரெடி பண்ணலாம். அதே நீங்க சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி பேசியிருக்கேன். 90% ஆஃப் பிசினஸ் ஆர் டூயிங் திஸ் ஒன் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த ஒன் மிஸ்டேக்ஸ் என்ன சொல்லி ஃபுல்லாக பார்க்க வருவோம். ஸோ ஆர் யூ ஒன் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணும்போது நீங்களும் அதில் ஒருத்தரா கேட்கும்போது அப்படியா நானும் ஒருத்தரா சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ராப்ளம் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் இங்கே வாட்டர் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துருக்கேன். ஸோ எல்லோ வாட்டர் இன் யூர் டேங்க். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லோ வாட்டர் உங்கள் டேங்க்ல இருக்கான்னு சொல்லும்போது அவங்க ரிலேட் ஆகும், ஆமா இல்லை நம்ம டேங்க்ல எல்லோ வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவோம், அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிப்போம். அதே நீங்க சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ், நான் இப்போ டிஜிட்டல் மாதிரி எடுத்துக்கேன், நாட் கெட்டிங் லீட்ஸ் ஃப்ரம் யுவர் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்போ சொன்னா ஆமா இல்லை நான் ஆட்ஸ் ரன் பண்ண லீட்ஸ் வரல சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு நான் என்ன பண்ண சொல்யூஷன் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க பிசினஸ்க்காக ஹூக்ஸ் பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ டிட் யூ நோ இது ஒரு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். டிட் யூ நோ நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் கம் ஃப்ரம் ஹார்ட் வாட்டர். ஆமா இல்லை ஹார்ட் வாட்டர்னால நமக்கு ஸ்கின் ப்ராப்ளம் சொல்லி அவங்க செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் ஆட்டோமேஷன் கேன் கட் த ரெஸ்பான்ஸ் டைம் ஆஃப் 80% சொல்லும்போது ஆமா இல்லை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் ஹூக் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி ரிலேட்டபிள் ஹூக்ஸ் ஒன்று இருக்கு, பிளஸ் மித் பஸ்டிங் ஹூக் இருக்கு. அதாவது சில பொய் உண்மை நம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க உங்களோட சர்வீஸ்க்கோ இல்லை உங்க ப்ராடக்ட்டுக்கோ பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். ஷாக் ஹூக் இருக்கு, ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹூக் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கியூரியாசிட்டி ஹூக், இந்த ஹூக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க பிசினஸ் சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸ் ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸ் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. ஒன்ஸ் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹூக்ஸ் பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒன்ஸ் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நான் கேமரா ஷூட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட என்ன மொபைல் இருக்கோ
அந்த மொபைல் ஷூட் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஆகிடுவீங்க. ஸோ இனிஷியல் டேஸில் உங்களுக்கு என்ன வருதோ அதை அப்படியே நீங்கள் போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்து அது கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ஸோ கரெக்டாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அந்த ஊக்ஸ் இருக்கணும். ஸோ அந்த ஊக்ஸ் மூலமாக நீங்கள் சொல்கிற சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணும் அண்ட் காமன் பப்ளிக்கும் வேல்யூ ஆட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வேல்யூ ஆட் பண்ணாதான் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ண மட்டும்தான் உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஊக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்தாலும் சரி, இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் வந்தாலும் சரி, இதை பேஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் லாஸ்ட் மந்த் சொன்ன மாதிரி என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து 1 மந்த் நாங்கள் இதை பேஸ் பண்ணி ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணோம். எங்களோட ஒர்க் ஆச்சு. எங்களுக்கு இன்னைக்கு லீட்ஸ் வந்து ஆர்கானிக்காக வந்துட்டு இருக்கு. அதே தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ உங்க பிசினஸ்க்கு வந்து எந்த மாதிரி ஊக்ஸ்லாம் ரைட் பண்ணலாம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்ன டேரக்டாக இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா என்ன டேரக்டாக இன்ஸ்டாகிராம் ரீச் அவுட் பண்ணுங்க. பிசினஸ் ஓரியன்டட் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தான் என்ன டேரக்டாக மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பாய்.